ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, மகாதான் அக்ரிடெக் பிராண்டை சேர்ந்த KNO3 அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபெர்டிலைசரில் என்ன டெக்னிக் இருக்குன்னு பார்க்கும்போது NPK ரேஷியோ 13:0:45 இருக்குது. அதாவது நைட்ரஜன் 13% அண்ட் பொட்டாசியம் வந்து 45% இருக்குது. நெக்ஸ்ட் இந்த உரத்தை பயன்படுத்துகிற மூலிமா பயிர்களில் என்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பயிர்களில் ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஸ்டொமாட்டோ அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய அந்த ஸ்டொமாட்டோ அப்படிங்கிற ஒரு சிறிய துளை தான். இது வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும். அதாவது சாதாரணமாக நம்ம வந்து பார்த்தோன்னா தெரியாது. இது வந்து நமக்கு மைக்ரோஸ்கோப்பால் பார்த்தா மட்டுமே தெரியக்கூடியது. ஸோ அந்த சிறிய துளையாக இருக்கக்கூடிய ஸ்டொமாட்டோ அப்படிங்கிறது தான் பயிர்கள் சுவாசிக்கிறதுக்கு உதவக்கூடியது. ஸோ இந்த ஸ்டொமாட்டோ வந்து ஓப்பனாகி க்ளோஸ் ஆனால் தான் பயிர்கள் வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியேற்றும். ஸோ இது நடக்கிறதுனால தான் பயிர் வந்து மண்ணிலேருந்து ஊட்டச்சத்துக்களை வேர்கள் வழியாக உறிஞ்செடுத்து வளருது. ஸோ இந்த ப்ராசஸை வந்து இந்த ஃபெர்டிலைசர் ரெகுலேட் பண்ணுது. அதாவது இந்த ஸ்டொமாட்டோ ஓப்பனாகி க்ளோஸ் ஆகிறத வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சீராக நடைபெற செய்யுது. ஸோ இந்த மாதிரி சீராக நடைபெறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதிக அளவு நடந்து ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலேருந்து அதிக அளவு உறிஞ்செடுக்கப்படுது. ஸோ இது நடக்கிறதுனால பயிரோட வளர்ச்சி வந்து அதிகரிக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் பொட்டாசியமும் பயிரோட வளர்ச்சியில் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குன்னு சொல்லலாம். அதுவும் மகசூல் எடுக்கக்கூடிய நிலையில் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அந்த பயிரில் பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிச்ச பிறகோ இல்லைனா பூக்கள் பூத்துட்ருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம பயன்படுத்தும் போது பூக்கள் அதிக அளவு பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் அண்ட் பிடிக்கக்கூடிய காய்கள் வந்து ஒரு சீரான வளர்ச்சி நோக்கி வளர்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து பிடிச்சிருக்கக்கூடிய பிஞ்சுகள் வந்து சிறியதாக இல்லாமல் அதோடய சைஸை தரமாக கொண்டு வரதுக்கும் அண்ட் அதோடய நிறத்தை வந்து ரொம்பவே தெளிவாக கொண்டு வரதுக்கும் எடையை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் இது இல்லாமல் அந்த பழங்களோட இல்லைனா காய்களோட ருசி அதிகரிக்கிறதுக்கோ இல்லைனா எந்த ஒரு பூவை பயிர்களுக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் அதோடய வாசனை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் வந்து உதவுது. அண்ட் இந்த ஃபெர்டிலைசர் வந்து பயிர்களுக்கு எந்த நிலையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா, பூக்கிறதுக்கு முந்தான பருவமான தாவர நிலை வளர்ச்சியில் மொட்டுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் பூக்கள் எல்லாம் பூத்துட்ருக்கக்கூடிய சூழல்லையும் ஸ்ப்ரே பண்ணலாம். காய்கள் பிஞ்சு பிடிச்சிருக்கக்கூடிய தருணத்துலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஒவ்வொரு நிலைக்கான பயணமே பயிர்களில் தென்படும். அதாவது பூக்கள் பூக்கிறதுக்கு முந்தான நிலையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்கள் உதிர்வு ஏற்படுறதை குறைக்கிறதுக்கும், இதுவே பூக்கள் பூத்துட்ருக்கக்கூடிய டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பிஞ்சு பிடிக்கும் விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கும் அண்ட் இதுவே காய்களெல்லாம் பிடிச்சிருக்கக்கூடிய டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது காய்களோட வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்கும் அதோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த ஃபெர்டிலைசரோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 4 கிராம்லேருந்து 5 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே சாயில் ட்ரென்ச்சிங்காக நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 5 கிலோவிலேருந்து 10 கிலோ வரை பயன்படுத்தலாம். அதாவது 10 சென்ட் நிலத்திற்கு 1/2 கிலோவிலேருந்து 1 கிலோ வரை பயன்படுத்தலாம். ஸோ இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் ஃபாலியர் ஸ்ப்ரேவை நீங்கள் பயன்படுத்தும் போது குறைந்தபட்சம் 2 வாரத்துலேருந்து அதிகபட்சம் 3 வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இதுவே நீங்கள் சாயில் ட்ரென்ச்சிங்காக கொடுக்கும் பட்சத்தில் 30 நாட்கள்லேருந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பலன்கள் வந்து பயிர்களில் தென்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூனான குழிகள் கூடயும் சரி, நுண்ணு சத்து மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1 கிலோட விலை வந்து 250 ரூபாயிலேருந்து 350 ரூபாய்க்குள்ளான விலையில் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு ஃபெர்டிலைசரை பற்றியாவது தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபெர்டிலைசரோட நேமையோ இல்லைனா டெக்னாலஜியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.